ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுரேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா கொளத்தூர் கிராமம். ஐயா, நம்ம உங்களோட போன வீடியோல வந்து அரிசியில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, மருத்துவ குணங்களாக என்னென்ன நம்மளுக்கு வர நோய்கள் வந்து குணமாகும்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி சாப்பிடணுன்ற விஷயத்தையும் வந்து சொன்னீங்க. வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தா வீடியோக்கான லிங்க் நான் கீழே வந்து கொடுத்துட்றேன். இந்த வீடியோல நெல் சாகுபடி வந்து இயற்கையில லாபம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்க எப்படி நெல் சாகுபடி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆனால் நெல் சாகுபடி பத்தி இப்போ இந்த வீடியோல நம்ம பேசலாம். நெல் வந்து எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? நாம இப்போ 10 ஏக்கர்ல நெல் பண்றோம். என்னுடைய சொந்த நிலம் வந்து ஒரு 2 ஏக்கர் தான். மீதி ஒரு 8 ஏக்கர் வந்து வெவ்வேறு ஏரியாவில் வந்து லீஸுக்கு எடுத்து தான் பண்றோம். இப்போ நீங்க இப்போ பாக்குறது வந்து அன்னமழைக்கு. இதுதான் அன்னமழைக்கு இதுதான். சிகப்பு அரிசிகள்ல வந்து அதிகமா ஹீல்டட் வெரைட்டில அன்னமழையும் ஒண்ணு. இது சிகப்பு கலர்ல இருக்கு. சிகப்பு அரிசி. இது அன்னமழைக்கு எதுக்குன்னு சொன்னீங்க? மருத்துவ குணம், தூக்கமின்மை, ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்லீப்பிங் எபிலிட்டி குறைவா இருக்கிறவங்களுக்கும் அருமையா வேலை செய்யும். சரி, இப்ப நெல் பண்ண போற முடிவு பண்ணியாச்சுங்க. அப்ப நிலத்தை என்ன பண்ணணும்? முதல்ல அவுரி அல்லது பலதானியம் விதைச்சுதான் இயற்கை விவசாயத்துக்கே முன்ன வரணும். இது நம்மாழ்வார் கத்து கொடுத்தது. அதுல நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். அற்புதமா வேலை செய்யும். முதல்ல ஒரு நிலத்தை பண்பாடு பண்ணணும்னாக்கா பலதானியங்களோ அல்லது அவுரியோ விதைச்சு மடிச்சு ஓட்டி, அதுக்கப்புறமா ஒரு இயற்கை விவசாயி லாபகரமா போகணும்னா அவர் தேர்ந்தெடுக்கிற நெல் ரொம்ப முக்கியமானது, பருவமும் ரொம்ப முக்கியமானது. அந்த நெல் வந்து ரொம்ப ஹீல்டட், எனக்கு ரொம்ப நிறைய ஹீல்டு வேணும் அப்படின்னாக்கா ஆத்தூர் கிச்சிடி, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் இந்த மாதிரியான ரகங்கள்ல போகலாம். அதிகமா வளரக்கூடாது, நான் தண்ணி பகுதி ரொம்ப தாழ்வான பகுதினாக்கா நீங்க காட்டு யானத்தையும் மாப்பிள்ளை சம்பாவும் தேர்ந்தெடுக்க கூடாது. திட்டமா வளரக்கூடிய பயிர்களான ஆற்காடு கிச்சிலி, தூயமல்லி, இது ஆற்காடு கிச்சிலி, சீரக சம்பா, வாசனி சீரக சம்பா இந்த மாதிரியான ரகங்கள் போகலாம். சரிங்க. இப்போ வந்து நெல் பண்ண போறேன் அப்படின்ட்டீங்க. நிலத்தை வந்து இது பண்ணணும்னா அவரையும் வந்து பலதானியம் விதைக்கணும். நீங்க இப்போ ஒரு ஏக்கர் பண்றதா இருந்தா முதல்ல வந்து அவரையும் பலதானியம் எப்படி? அவரு வந்து 8 கிலோ பரிந்துரை செய்யறாங்க ஒரு ஏக்கருக்கு. புழுது ஓட்டி விதைக்கிறதுக்கு 8 கிலோ பரிந்துரை செய்யறாங்க. ஆனா வந்து ரொம்ப தனித்தனியா வளர்ற மாதிரி இருக்கும். சில நேரத்துல வந்து விதை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா தான் முளைக்கும். அவரி செடி வளர்க்கணும். அவரி விதைக்கணும். தக்கப்பூண்டு சனப்பை விட பல மடங்கு வல்லமை பெற்றது அவுரி. அவுரி தான் முக்கியமானது. மண்ணில் இருக்கிற விஷத்தை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அவுரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவுரி சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா 64 வகையான பாசானங்களையும் அது விஷத்தையும் முறிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மண்ணில் நாம வந்து அவுரியை முதல்ல வந்து விதைக்க கத்துக்கணும். அதை விதைச்சு மடிப்பு ஓட்டணும். அது ஒரு 8 கிலோங்கிறது ஒரு 15 to 20 கிலோ வகைகள் கூட நம்ம சேர விதைச்சு நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் மடிச்சு ஓட்டலாம். அது இல்லை, அது ஒரு திட்டமா ஒரு 30 to 40 நாளுக்குள்ள போதுமானது. ரொம்ப வளர்ந்துட்டா கூட ட்ரக்கில் வந்து சிக்கிக்கும். அதனால திட்டமா இளம் பயிரா இருக்கும்போது ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இல்லைன்னா பலதானியங்களை விதைக்கலாம். அது இல்லைன்னா பலதானியம் அவரே போதுமானது. அவரே கொடுத்துட்டு நீங்க அந்த இதுல இன்னொரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லோரும் நடவு பண்ண பிறகு உணவு கொடுக்குறாங்க பயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம கிட்டத்தட்ட என அனுபவத்துல மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. சேடையிலே நம்ம வந்து பாரம்பரியமா இயற்கை விவசாயம் செய்யறவங்க சேடையிலே உணவை கொடுக்க பழகிக்கணும். எப்படி அந்த காலத்துல தழைய வெட்டி மெரிச்சு 30 நாள் 40 நாள் புளிக்க வச்சாங்களோ, அதே போல நாம வந்து சேடை ஓட்டுற நாள்ல இருந்து நமக்கு தழை இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு அவுரி போட்டு விதைக்கிறோம், இல்லை அவரியே இல்லை, நம்ம 2வது தடவை 3வது தடவை பயிர் வைக்கிறோம் இயற்கை விவசாயம், ஒவ்வொரு முறையும் தழை போட முடியல அப்படின்னா சரி, உயிர் கரைச்சல் பண்ணிக்கலாம். உயிர் கரைச்சல் வந்து 10 கிலோ 10 லிட்டர் கோமியம், 3 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, 10 கிலோ சாணம், அது போதுமானது. இதை 6 நாள் வச்சிருந்தா 6வது நாள் ப்ரிப்பேர் ஆகிடும். 7வது நாள் நீங்கள் ஏக்கருக்கு இது கொடுக்கலாம், போதுமானது. இதுவே போதுமானது. ஆனால் இதை சேடை ஓட்டுற காலத்துலேருந்து கொடுக்கணும். பயிர் வச்சு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹீல்டு வந்து நல்லா ஹீல்டு வராது. ஏன் ஹீல்டு வராதுன்னா, நம்ம நடவு போடும்போது 10 நாளில் நட வேண்டிய நாற்றை 25 நாள் கழிச்சு கூலி ஆளுக்கு வருவாங்க. 40 நாள் இந்த நாற்று எங்களுக்கு ஹீல்டு இப்போ குறைவானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 40 நாள் கழிச்சு தான் வந்தாங்களே ஆட்கள். அது ஒரு நாமளா நினைச்சாலும் சீக்கிரமா நடணும்னு நினைச்சா கூட முடியல. அது ஒரு காரணம். அது இல்லாம இது நட்ட நாள்ல இருந்து ஒரு புயல் மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் விழுந்துருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் விழுந்ததுல இருந்து 15 நாள் கழிச்சு தான் நமக்கு கரண்டே வந்தது. மொத்தம் உடந்து திரும்பவும் செத்து பிழைக்குது இந்த நாற்று.
திரும்பவும் நாங்க ஃபுட்டு கொடுத்து காஞ்சி போன நிலத்துல திரும்பவும் வருது பாருங்க எப்படி வளர்ந்துருக்குது. சுத்தமா காஞ்சிருச்சு, பயிர் ஒரே நாத்து கூட இல்லாம காஞ்சி திரும்ப தண்ணி விட்டு வருதுங்க, ஒன்னொன்னா வருது. செத்து திரும்ப பிழைக்குது, ஒண்ணுமே இல்லை, சுத்தமா கிடையாது. அந்த அளவுக்கு இதுக்கு எங்க அம்மா தான் உயிர் கரைச்சல் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரம் பார்த்துருப்பீங்க, உயிர் கரைச்சல் கொடுத்து திரும்ப இந்த பசுமை நிறத்தை பாருங்க. இந்த கருப்பு நிறத்துல உயிர் கரைச்சலும் மீனமிலும் இந்த அளவுக்கு வரும். இந்த 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 கருப்பு நிறம் வந்து உயிர் கரைச்சலால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உயிர் கரைச்சலும் மீனமிலமும் சேர்த்துக்கணும். மீனமிலம் இல்லாதவங்க ஈயம் கரைச்சல் சேர்த்துக்கணும். ஈயம் கரைச்சல் சேர்த்தோம்னா அற்புதமா வேலை செய்யும். இது ஒரு உணவு இயற்கை விவசாயிங்க கத்துக்கிட்டாங்கன்னாவே போதுமானது. இப்ப குரு பஞ்சகாவியன்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை பத்தி நமக்கு தெரியல. உயிர் கரைச்சல் டாப், உயிர் கரைச்சல் டாப். இதை விட அட்வான்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு ஈயம் கரைச்சல் உயிர் கரைச்சலுக்கு அற்புதமா தெரியும். கதிர் வாங்குது, இப்போ பயிர் வந்து இளம் பயிர் மாதிரி கருப்பு நிறம் இருக்குது பாருங்க. இன்னும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கருமை நிறமா இருக்கும். அந்த மஞ்சள் நிறமே வந்து இல்லாம அந்த அளவுக்கு கருப்பு நிறம் வரும். இது எல்லாமே உயிர் கரைச்சல் ஒரு மூட்டை யூரியா போட்ட மாதிரி வரும். அந்த அளவுக்கு வந்து உயிர் கரைச்சலும் மீன் அமிலும் ஈயம் கரைச்சலுடைய காம்பினேஷன் செம டாப் ஹீல்டு கொடுக்கும் உங்களுக்கு. அது நீங்க இதை வந்து முடிஞ்சு இந்த மாதிரி இயற்கை சேதங்கள் இல்லாம எல்லாம் வந்து சூப்பரா அமையுது. 15 நாளுக்குள்ள எடுத்து நடைறோம் அப்படின்னா நடவு போறது சேடையிலேயே இந்த உயிர் கரைச்சல் ஒரு 2 தடவை 3 தடவை ஈயம் கரைச்சலும் உயிர் கரைச்சலும் மீன் அமிலமும் ஏதோ உங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 70% பேலன்ஸ்டு ஃபுட்டு நம்ம அது கொடுத்துட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நடவு போட்ட பிறகு பயிருடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி சத்து குறைபாட்டுக்கு ஏற்றபடி நம்ம ஒரு புண்ணாக்கு கரைச்சலோ ஜீவாமிர்தமோ அமுத கரைச்சலோ உயிர் கரைச்சலே போதுமானது. திரும்ப நீங்க அதையே கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஈயம் கரைச்சல் கொடுக்கணும் கண்டிப்பா. சரி, நீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதைகள் பயன்படுத்துறீங்க? 10 கிலோ. நாங்க மேக்சிமம் வந்து இங்க ஆட்கள் அமைஞ்சிட்டாங்கன்னா நான் 2 கிலோலேருந்து 3 கிலோவிலே முடிச்சிருவோம். அப்படி இல்லை எங்களுக்கு அந்த பீரியட்ல வந்து ஆள் நிறைய வர மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் நடுவு இருக்கு அப்படின்னாக்கா சேர விட வேண்டிய கடமை இருக்கு எங்களுக்கு. 10 கிலோ வரைக்கும் விடுவோம். இல்லைன்னா 3 கிலோ போதுமா? 3 கிலோ போதும், 3 கிலோ போதுமானது. 3லேருந்து 4 கிலோ போதுமானது. எங்களுக்கு அந்த ஆள் சீசனுக்கு ஆளுக்கு ஏற்றபடி தான் நாற்று விடுவோம். எங்க டிபெண்ட் தான், வேற என்ன பண்ண முடியும். இதுல பூச்சி தாக்குதல்லாம் வருங்களா? இந்த உயிர் கரைச்சல் இது ரொம்ப முக்கியமானது. உயிர் கரைச்சல் கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரே மிஷினே தூக்க வேண்டியதில்லை. எப்படி அந்த காலத்துல மேல ஸ்ப்ரே பண்ற ஒரு கல்ச்சரே இல்லாம வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழலாம். இது வரைக்கும் நான் ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததில்லை. நான் போன வருஷத்துக்கு 3 வருஷம்லாம் ஸ்ப்ரேவிலே இருப்பேன். நட்டதுல இருந்து அதுக்கு பூச்சி சத்துக்கு சூடோமோனஸ் பாசோபாக்டீரியா அந்த மாதிரி பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் தனித்தனியா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்ப்ரே மிஷின் தூக்கவே இல்லை. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த அளவுக்கு அற்புதமா வேலை செய்யும் உயிர் கரைச்சல். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நாவா பூச்சி வராது. நாவா பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்தே தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. அவங்க வரும் அப்படி பண்றாங்க ஒரு சிலர், நான் கூட பண்ணியிருக்கிறேன். ஆனா 80% தான். அதாவது பூண்டும் வேப்பெண்ணையும் கலந்து அடிக்கிறது. அது கூட வந்து அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா கதிர் நேரத்துல அதை அடிச்சோம்னாக்கா நாவா பூச்சினால் ஏற்படுற பாதிப்பை விட வேப்பெண்ணையினால் ஏற்படுற பாதிப்பு அதிகம். நெல்லு பதிரா போகுது, மகரந்த சேர்க்கையில மாற்றம் ஏற்பட்டு அது வந்து நிறைய பதிரா போகுது. அது நிறைய பேர் தெரியாம இதை சொல்லி விட்டுறாங்க, வேப்பெண்ணையும் பூண்டும் நாவா பூச்சிக்கு நல்லதுன்னு. அந்த கதிர் நேரத்துல அடிச்சாக்கா அந்த கசப்பு தன்மை பட்டு பதிரா போயிருது. நான் இது நிறைய முறை நான் வந்து அனுபவிச்சேன். அந்த கஷ்டம் ரொம்ப அந்த வலி ரொம்ப கஷ்டம். நிறைய விவசாயிங்க தயவு செய்து கதிரான பிறகு இப்போ ஸ்ப்ரே தூக்காதீங்க. அது என்ன நடந்தாலும் கம்முன்னு விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்க ஸ்ப்ரே அடிக்கணும்னாக்கா தேமோர் கரைச்சல் மட்டும்தான் சிறந்தது. இது எதுவும் பண்ணாலும் அது வந்து அதனுடைய மகரந்தத்தை பாதிக்குது. தேமோர் கரைச்சல் புளிப்பா இருக்கிற மோர் கரைச்சல் மட்டும்தான் சுவைக்கு இன்னும் நல்லா அந்த நெல்லுடைய வளர்த்தி மணி வந்து நல்லா சிறப்பா இருக்கும், முத்தி இருக்கும். ஏன்னா நாங்களே மிஷின்ல போடும்போது அதனுடைய வெயிட் எங்களுக்கு தெரிய வருது. நாங்களே அது குத்தி எடுக்கும்போது அதனுடைய சைஸு, அதனுடைய நொய் ஆனாக்கா அது எந்த சத்து குறைபாட்டினால நொய் ஆகுது, இதெல்லாம் வந்து நாம பயிர்ல செய்யற தவறுனால் ஏற்படுறது. அதிகமா பதிர் வந்துருச்சு அப்படின்னா வெறும் நாவா பூச்சினால் மட்டும் வரல, நாம் அடிக்கிற ஸ்ப்ரேனாலையும் வருது. நான் கொஞ்சம் டோஸ் வேப்பெண்ணெய் அடிச்சாவே கதிர் வந்த பிறகு வேப்பெண்ணெய் அடிச்சாவே பதிரா தான் போகும். அந்த நாவா பூச்சி வந்து உயிர் கரைச்சல் கொடுக்கும்போது உயிர் கரைச்சல் நீங்க மண்ணில் விட்டாவே இந்த ஸ்மெல்லுக்கு அது வர்றது. அந்த ஸ்மெல்ல பட்டாவே எலிய கூட வராது, எலிய வராது. அவ்வளவு நன்மை இருக்கு. நாம இப்பதான் பார்த்தோம். அதுல நீங்க வந்து ஈயம் கரைச்சல் மீன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி கருப்பா இருக்கும். சேடையிலே கொடுக்க இயற்கை விவசாயிங்க வேண்டுதல் பண்றோம்.
தயவுசெய்து சேடையிலேயே 50% உணவை கொடுத்து முடிச்சிடணும். அந்த இன்னைக்கு முதல் நாள் சேடை ஓட்டும் போதுலேருந்து அன்னைக்கே நீங்கள் வந்து உணவோடு தான் நீங்கள் சேடையில் இறங்கணும். சேடை ஓட்டிட்டு 10 நாள் இருந்து அதுக்கப்புறமா நடவு போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உணவு கொடுத்தா அந்த பயிர் வந்து நமக்கு வந்து ஹீல்டட் கிடையாது. நம்மளால குறைஞ்சபட்சம் இந்த உயிர் கரைச்சல், மீனமிலம், ஈயம் கரைச்சல், அமுத கரைச்சல் எளிமையாக செய்யக்கூடிய உணவுகளிலேயே குறைஞ்சபட்சம் 30 மூட்டை 25 மூட்டைக்கு மேலே எடுக்கலாம். நல்ல ஹீல்டட் வெரைட்டி நிறைய பேர் நிறைய எடுக்கிறாங்க. நம்மளுக்கு இது போதுமானது, 20 மூட்டை வந்தாவே போதுமானது. காட்டியானாலாம் 20 மூட்டை தாராளமாக எடுக்கலாம். சரி, நீங்கள் வந்து இந்த உயிர் கரைசல் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மகசூல் எடுத்தீங்க? உயிர் கரைசல் பண்றதுக்கு முன்னாடி இப்போ 15லேருந்து 18 நாங்கள் வர்றதே கஷ்டம். இப்போ நாங்கள் காட்டியானத்துலாம் 25 மூட்டைக்கு வந்துட்டோம். காட்டியானத்துல 25 வரது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வர முடியாது. ஒன்று ஃபுட்டு குறைஞ்சாவே அதனுடைய சத்து குறைஞ்சிடும். ஃபுட்டு குறைஞ்சாவே காட்டியானத்துல என்னன்னா முதல் முறையா பயிர் வைக்கிறவங்களுக்கு நல்லா ஹீல்டு வரும். இயற்கை விவசாயத்துல அடுத்து பயிர் வைக்கும் போது அந்த மண்ணில் சத்து குறைபாடு ஏற்பட்டு காட்டியானெல்லாம் அதிகமான சத்து கேட்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நட்டோம்னாக்கா 12 மூட்டை 13 மூட்டைக்கே வர்றது கஷ்டப்பட்டு தான் வரும். நீங்க வந்து உயிர் கரைசல் கொடுத்ததுன்னா நீங்க சாலிடா 20 மூட்டை கிராஸ் பண்ணிடுறோம். அது ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இப்ப இந்த அன்னமழை எவ்வளவு நீங்க இந்த நம்ம இயற்கை சேதம் இருந்ததுனால நமக்கு இன்னைக்கும் 18லேருந்து 20 மூட்டை நெல் விளையும். கண்டிப்பா ஏக்கர் இல்ல இந்த 30 மூட்டை மேல வந்திருக்கும். கண்டிப்பா 30 மூட்டை மேல வரும். நல்ல ஹீல்டட் வெரைட்டி, நல்ல நெல் தரமாகக்கூடிய வெரைட்டி, நல்ல வெரைட்டி. நிறைய விஷயங்களை பார்த்தீங்க. கடைசியா ஒண்ணு, இப்ப நெல்லை வந்து நீங்க எப்படி விற்பனை பண்றீங்க? நாங்க மதிப்பு குட்டி நெல்லை வந்து நாங்க எப்படி விற்கிறோம்னா, நான் 10லேருந்து நானே வருஷத்துக்கு ஒரு 6லேருந்து 8 வெரைட்டி நானே உற்பத்தி செய்கிறேன். நான் பயிற்சி கொடுக்குற நண்பர்களும் எனக்கு நெல் அரிசி கொடுக்குறாங்க. 12லேருந்து 20 வகையான அரிசி இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கு. அதை நாம் வந்து ஒரு 12 வகையான அரிசி சேர்த்து கஞ்சி மிக்ஸாக உடைச்சி நான் எல்லா நோய்க்கும் கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுசும் பார்சல் வைக்கிறோம், கொரியர் அனுப்புறோம். நீங்க அரிசியா கொடுக்குறீங்க? அரிசியா கேட்டாலும் கொடுக்குறோம். கஞ்சி மிக்ஸா கேட்டு இப்போ அரிசியா கேட்கறவங்க 1 கிலோ கேட்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு விவசாயிகிட்ட 1 கிலோ வாங்கினோமா அது பார்சல் சர்வீஸ் அதிகமாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதை உடைச்ச கஞ்சி மிக்ஸ் ஆனால் யார் வீட்டுக்கு யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இது 1 மாசத்துக்கு வரும். ஒரு ஆளுக்குன்னா 1 மாசத்துக்கு வரும். அதாவது எப்படி சொல்லணும்னா 60 பேர் ஒரே நேரத்தில் சாப்பிடலாம். கஞ்சி மிக்ஸ் 1 கிலோ வாங்கினீங்கன்னா வெறும் 180 ரூபாயில் அந்த அளவுக்கு வந்து உபரி ஆகும். என்ன அது தேன் எதுக்கு கஞ்சி மிக்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு? ஆமாம், இப்போ சிலருக்கு வந்து கஞ்சி மிக்ஸ் சாப்பிட்ட பிறகு சத்து குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு, சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆகாதவங்களுக்கு தேன் சேர்த்து கொடுப்போம். தேன் சாப்பிட்ட பிறகு 1 ஸ்பூன் சாப்பிடணும். தேன் சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த சத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். சோர்வு இருக்காது. பார்வை கழுகு போல பார்வை தெரியும். நல்லா தெளிவா இருக்கும் பார்வை. ஒரு 6 மாசம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க தேன் அவங்க விடவே மாட்டாங்க. கண் பார்வை தெளிவா இருக்கும். சிலருக்கு பார்வை பார்க்கும்போது மேல இருக்கிற வானம் பகுதி தெரியாது. வானத்தையே பார்க்கலன்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா தேன் சாப்பிட்றவங்க நல்லா முழு பார்வையா தெரியும். அந்த அளவுக்கு இந்த கஞ்சி மிக்ஸும் இந்த தேனும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அற்புதமா வேலை செய்யும். டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. நிறைய விஷயங்களை பார்த்துங்க. இயற்கை விவசாயம் பண்ணால் எப்படி பண்ணால் லாபம்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இயற்கை விவசாய தயாரித்த பொருட்களில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்டா என்ன மாதிரி என்ன மாதிரி நன்மைகள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.